நான் கூட நினைச்சேன் எதுக்குமே அவன் பேர்லாம் நம்ம போய்க்க சொல்லிக்கிட்டு அதனால விட்டீங்கன்னா திருவள்ளுவருக்கு திருக்குறள் இந்த நான் தான் ஓலைச்சுவடி பிச்சு கொடுத்தேன்பான், காந்தியோட உட்காந்து நான் காஃபி குடிச்சேன்பான், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படையில் இருந்த பீரங்கிலாம் நான் தான் தொடர்ச்சி பார்ப்பேன்பான், ஹிட்லரோட உட்காந்து நான் நூடுல்ஸ் சாப்பிட்டேன்பான். சரி, இதெல்லாம் ஏன் நம்ம அவனை பற்றிலாம் பேசிட்டு நாம் இங்கே இருக்கின்றது நம்முடைய மொழிப்போர் தியாகிகள். இன்றைக்கு என்னுடைய தாத்தா அன்பில் அவர்கள் 1965 மொழிப்போர் அந்த போராட்டம் நடந்து சட்டமன்றத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவர் பேசிய உரையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அவர் சட்டமன்றத்தை சொல்றாரு, இந்த மொழிப்போர் போராட்டத்தில் செத்துப்பு என்று சொன்னால் இதே சட்டமன்றத்தில் மண்ணெண்ணை ஊற்றிட்டு சாவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று அவை குறிப்பில் ஏற்றியவர் அன்பில் அவருடைய பேரனாக சொல்கின்றேன். இது வெறும் வார்த்தைகளுக்காக மட்டும் சொல்லவில்லை. இன்றைக்கும் அவருடைய மொழிக்காக யார் யாரெல்லாம் தன்னுடைய இன்னுயிரை நீட்பதற்காக தன்னுடைய தேக்க உடலிலே அந்த தீப்பொறியை பற்ற வைத்தார்களோ அந்த தீப்பொறி இன்னும் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை அங்கே இருக்கின்ற ஆரிய கூட்டத்திற்கு சொல்வதற்காகத்தான் இது போன்ற கூட்டத்தை நாம் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்பதற்காக இதை சொல்கிறேன். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம், மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம், தியாகிகளுக்கு வீர வணக்கம்.